This video is sponsored by Genreviews.online. இதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ கெட் இரிட்டேட்டட் வென் ஐ see him சொல்லலாம். ஐ கெட் இரிட்டேட்டட் வென் ஐ see him. ஏன் அவன் பேசுறத கேட்டாலும் எரிஞ்சு விடுற அப்படிங்கிறத why do you get irritated when she speaks அப்படின்னு சொல்லலாம். அவன் என்கிட்ட இதை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன். I will tell him if he asks me about this. அவன் ஏன் அப்படி நினைக்கிறான்? Why does he think so? Why does he think so? அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. அவன் கிட்ட சும்மா சும்மா கேட்காத. Don't ask him again and again. இதெல்லாம் அவன் வேணும்னு செய்யறானா? Is he doing all this on purpose? அப்படின்னு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை as far as I know he is fine அப்படின்னு சொல்லலாம். அவன் யாரையும் நம்பி இருக்க விரும்பல அப்படிங்கிறத he doesn't want to depend on anyone அப்படின்னு சொல்லலாம். யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறத who has come அப்படின்னு சொல்லலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட யார் வந்திருக்கா அப்படிங்கிறத who has come அப்படின்னு கேளுங்க. அவன் ஏன் என்னுடைய காலை அட்டன் பண்ண மாட்டான்? why does not he pick up my call? why doesn't he pick up my call? ஏன் அழுகுறான் அவன்? யாராச்சும் பொதுவாக அழுதுட்டு இருக்கும்போது ஏன் அழுறான் அப்படின்னு கேட்குறத why are you crying? ஏன் அழுற? நீ எப்படி கீழே விழுந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை how did you fall down? இதுவே குழந்தைங்களாம் கீழே விழுந்துட்டா நீ கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா did you fall down? சின்ன பேபிஸ்லாம் கீழே விழுந்துட்டங்கிறத அம்மா அப்பா கிட்ட மறைப்பாங்க, ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. நீ கீழே விழுந்துட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் பொறுமையா நடக்க சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை I know that you would fall down, that's why I told you to go slow அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன சாப்பிட விரும்புற அப்படின்னு கேட்கறத what would you like to eat? முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த வேலையை செஞ்சு முடிய அப்படிங்கிறத as fast as you can. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா முடி அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு வேகமா சமையலை பண்ணு அப்படின்னு சொல்றத cook as fast as you can. அதிக சூட்டில் அதை குக் பண்ணு அப்படின்னு சொல்றத cook over it on high heat. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றத I never expect this from you. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், படம் பிடிச்சிருக்கான்னு கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி கேட்கலாம்? Did you like the movie அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது என்ன சொன்னான் அப்படிங்கிறத what did he say அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நமக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் தயாராகும் போது அது எப்போ ரெடி ஆகும், ரொம்ப பசிக்கிறது எப்போ தயாராகும் கேட்கறத when will it be ready? நெக்ஸ்ட், அது விலை உயர்ந்தது, ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத it is expensive. அதாவது வெளியில கூப்பிடும் போது யாரோ கூப்பிடுறாங்க, யார் கூப்பிடுறது அப்படின்னு கேட்கறத who is calling. அடுத்தது, ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதே மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேலே ஐகார்டில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதை நான் எங்க வைக்கிறது அப்படிங்கிறத where should I put this? உங்க அட்ரஸ் என்ன? வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வெளியில் போகும்போது ஃபேமிலியில் ஏதாவது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத how was your family அப்படின்னு கேட்கலாம். அடுத்த ஒன், நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறத நம்ம இங்கிலீஷில் do you work here அப்படின்னு கேட்கலாம். நைட்டு டின்னர் என்ன, நைட் ஃபுட் என்ன? பொதுவாக நைட் ஃபுட்டை நம்ம டின்னர் தான் சொல்லுவோம், அதை நம்ம எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ஃபார் டின்னர் அப்படின்னு கேட்கலாம்.
நீ விளையாடுறியா, நீ விளையாட ஆசைப்படுறியா அப்படிங்கிறத டு யூ வாண்ட் டு ப்ளே, டு யூ வாண்ட் டு ப்ளே. இல்லை, கண்டிப்பா உனக்கு இருக்கு, ஏன் இல்லை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வை நாட், வை நாட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப பெருமையில அது என்னோட ஐடியா, அது என்னோட யோசனை அப்படிங்கிறத தட்ஸ் மை ஐடியா, தட்ஸ் மை ஐடியா. உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா அப்படிங்கிறத டு யூ லைக் டு குக், டு யூ லைக் டு குக். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாமா அப்படிங்கிறத லெட்ஸ் பிளான் அ ட்ரிப் டுகெதர் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அப்படிங்கிறத திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங். வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும் அப்படிங்கிறத ஐ நீட் டு பை க்ராசரிஸ், ஐ நீட் டு பை க்ராசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸ் இங்கே தரேன், போய் பார்த்து உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன வீடியோஸ் போடணுன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.